பாய்ஸ் பார்த்தீங்கன்னா கைஸ் ஃபோன் ரொம்ப ஹேங் ஆகுது. பார்த்தீங்கன்னா கையில் எடுத்துகிட்டு போகிறான். ஃபஸ்ட்டு கரண்ட்டு போட்டுருவான். கையில் போட்டுட்டு என்ன மிஷின் கடவுளை வேண்டிக்குங்க என் நல்ல மிஷின் ஆகும். சப்போனா சரி உள்ளே போ போயிட்டு இது முக்கியமான மிஷின் தான் எனக்கு தெரிஞ்சு. ரொம்ப இது என்னது சாத்தானிக்கு சொல்லி ஈஸி தான் கைஸ். ஆனால் அந்த ஆட்டுத்தாள் அடிச்சுன்னா ரொம்ப சூப்பராக அது ஈஸி தான். மேஸ் கொஞ்சம் கஷ்டம். அப்புறம் வந்து தீரை ஆட்டு அது இன்னும் கஷ்டம். ஏன்னா எலி ஓடிக்கிட்டே இருக்கும். பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எதுக்கு வரா ஏய் எதுக்கு வர கிடையாது. ஒரு நிமிஷம் கைஸ். ஓகே நெட் ஆன்ல இல்லை. கிரெயில் நல்லா வந்து நல்ல விஷயம் கண்டிப்பாக நான் போடுவேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போவோம். மறக்காம உங்களை பக்ஸாட் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் தாண்டிட்டோம்னா உங்களுக்கு பக்ஸாட் நான் அப்லோட் பண்ணுறேன் கைஸ். சப்ஸ்கிரைப் நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈவெண்ட்டில் இல்லை க்ரொக்கடைல் எஸ்கேப் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ரீம் இல்லை. பார்த்தீங்கன்னா கைஸ் இப்போ நமக்கு தேவை என்னென்னா ஒரு கோழி தேவை. கோழிக்கும் தீனி தேவை. கோழியும் தீனி இருந்தால் மட்டும் தான் அது பட்டன் வச்சு அமைக்க விளாட முடியும். எல்லாம் பாருங்க கைஸ். சாஸ்திரம் மனித கற்பனை எல்லாம் கற்காலம் பட்டன் அமைக்கணும் கைஸ். அப்போ நம்ம வந்து இது ஆக்சுவலி பயமாக கேம் தான். அதை நம்ம ஃபன்னாக ஆடிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் நான் அதுக்குன்னு ஆரக்ஷன் சவுண்டாக வருது. போயிட்டு பார்த்தீங்களா கைஸ் கோழி தெரியுது பாருங்க. பார்த்தீங்களா கைஸ் சும்மா பார்த்தீங்களா கைஸ் கோழியை இதை போட்டு என்ன பண்ணுன்னா இது தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த கோழியை வச்சு அந்த ஒரு பட்டன் இருக்கும். அது மாதிரி தீனியை குடிட்டா வச்சுக்கலேன் அது அழுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம 10 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கரெக்டாக 100 அடிச்சுனா வச்சுக்கலேன் மாஸ் பீஸ் கிடச்சிடும். இதுதான் டாஸ்க். இப்போ என்ன பண்ணணும்னா இது பெரிய டாஸ்க். என்ன கோழியை தூக்கி உள்ளே போட்டு கவர் பண்ணணும். இது பெரிய தொண்டை பாருங்க. இப்படி இறக்கி விட்டு டக்குன்னு ஓடி வரும். சாப்பிடணும் கதவை ஐய் கஷ்டம். நல்லா வேலை கைஸ். நல்லா வேலை கைஸ். வெளியே வந்துருங்க கைஸ். பாருங்க கைஸ் கோளாறுலாம் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சாப்பிடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். இப்போ போயிட்டு கோழி தீனியை பார்ப்போம். கோழி தீனி எங்கே இருக்குது? போட புரியுதா இங்கே இல்லையா? இலுமினாட்டி பால் வாங்கியிருக்கேன் மிஸ். சரி சரி வாங்க கைஸ். இப்போ வந்து அந்த ரெஸ்ட் ரூமில் க்ரௌபார் இருக்கும். அது க்ரௌபார் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் விட்டுருக்கோம். அது எனக்கும் ஈவில் துணையாக இருக்கா. நான் தேட வரான்டா அப்படின்னு வரா. சரி கைஸ் இவனும் தேட வரா. ஏன் சேர்ந்துட்டு இருக்கோம். க்ரௌபாரு கண்டிப்பாக சொல்கிறேன். நான் அந்த இடத்துல தான் தீனி வச்சுருப்பானுங்க. ஏன்னா அங்கே மட்டும் தான் தீனி இருக்கும். அப்படி ஒரு வேளை அங்கே இல்லையா கிச்சனில் இருக்கு. கிச்சன் தேடி பார்க்கணும். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒன்று இதில் போய் தேடி பார்ப்போம், இல்லைன்னா கிச்சனில் இருக்கும். அதுதான் என் ஃப்ரெண்ட் அப்படி சொல்கிறேன்.
ஜிடிஏலேருந்து ஜிடிஏ 5 வரையும் விளாடுவேன். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு இது தேர்ட் வியர் அதான் கோழி தீனி எடுத்துட்டு இருக்கேன். மினி காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே நாளைக்கு வந்துருச்சுன்னா தீனி இப்போ இங்கே வந்து நான் கோழி இருக்கு இல்லையா இங்கே ஓடுற இங்கே வா போயிட்டு பயங்கரமாக நம்மளோட பாஸ்ட்டாக இருக்குது. கோழி வயர் நம்ம தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் கமெண்ட் பண்ணுவேன். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அதை ஏன் ஆரம்பிச்சு அமுக்கி தெளியப்பட்டு அடிக்கிறேன். டைம் கைஸ் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 10 பாயிண்ட் எடுத்துட்டேன். 10 வெறி ஆகிட்டு இருக்கு கைஸ். அடுத்து பண்ணிட்டு திருப்பி ஆடி ஆடி எனக்கு அழைக்க முடியல. ஆமாம் டைம் போச்சு. இப்போ பண்ணிட்டு எடுத்துருக்கோம். வந்துருச்சுன்னா நாங்கள் உங்களுக்கு எஃப்எஃப்ல அடி கட்டுறோம். காய்ஸ் இப்போ வேங்க கைஸ் பாருங்க எனக்கு கடுப்பாயிட்டு இருக்கு கைஸ். பாருங்க கைஸ் 60 தான் வாங்கிட்டு அடிச்சிருக்கேன். முதல்ல ஃபுல்லாக எடுத்துருவோம். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பாருங்க இது கூட கரெக்டாக அடிக்க முடியல. அப்புறமே ஆடலாம். பாருங்க இந்த பங்கி தலை இறங்கி ஒரு 24 செகண்ட் டக்குன்னு கொண்டு வாங்கடா. பம்பிக்கினுங்கடா. டைம் அவ்வளோதாங்க இப்போ வந்து டைம் முடிய போகுது. அது கோழி 100 எடுத்தா போதும். நீங்கள் வந்து சும்மா ஆடிக்கலாம் மினி பிங்க் ரூமில். பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்துட்டோம். இப்போ இதாக பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்க் பீஸ் இதை எடுத்து தான் இவ்வளோ போராடிட்டு இருக்கேன். அந்த கோழி இப்போ பல்லு இருக்கு. அது பல்லு இல்லைடா மாஸ்க் பீஸ்டா. ஃப்ரெண்டு குழம்பு போய் கிடைக்கேன். கேஸ் இது ஈஸியாக எடுத்துட்டோம். இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆட மாட்டேன் ப்ரோ நான் கரெக்டாக அழைச்சின்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு கஷ்டமாக ஆடுங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பக்கம் யாருமே வரல. இப்போ மாஸ்க் பீஸ் போய் வச்சுட்டு இந்த ஒரு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் கைஸ்.
கரெக்டாக சொல்லுங்கள். ஒரு 10 லைக்ஸ் 20 லைக்ஸ் அப்படி வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நான் அடுத்த வாட்டி ஒரு நல்ல கேம் போடுவேன். அது உங்களுக்கு சொல்ல மாட்டேன். சரி கைஸ், அந்த பாய் கேம் கைஸ். வந்து 6